உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா? இந்த மாதிரி ரோகிணி கிட்ட விஜயா கிட்ட கேள்வி மீனாவால ஒரு வழியா உடஞ்ச உண்மை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க. அதிரடி ப்ரோமோ அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதில் ரோகிணி 2வது குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மீனா மூலியமாக தெரிய வந்திருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே ரோகிணியோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு சந்தேகம் இருக்குது. இந்த நிலையில தான் இப்போது ரோகிணி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 2வது குழந்தைக்கு செக் பண்ணியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சீதா மூலியமாக மீனாவுக்கும் தெரிய வருது. இதை பற்றி மீனா வீட்டில் சொல்ல போகிறாங்களா, அப்படி இல்லைனா வழக்கம் போலவே குடும்பத்துக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியா மக்கள் எதிர்பார்த்த நிலையில் இன்னைக்கு வெளியான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மீனா குழப்பமாக இருக்கதை பார்த்து ஸ்ருதி, என்னாச்சு, ஏன் நீங்கள் டல்லாக இருக்கீங்க, இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட போயிட்டு கேட்க, அதுக்கு மீனா சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ரோகிணியை பார்த்ததாகவும் அங்கே ரோகிணி 2வது குழந்தைக்கு செக் பண்ண வந்திருக்கிறதாகவும் நர்ஸு சொன்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. அதோட இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீனா வேண்டுகோளும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரகசியம் ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரகசியமாக இருக்காது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஸ்ருதிக்கு தனக்கு தெரிஞ்ச உண்மையை ரவி கிட்ட அவங்க போயிட்டு சொல்லிடுறாங்க. ரவி அதை அப்படியே முத்துக்கிட்ட போயிட்டு சொல்ல, முத்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. அண்ணாமலை இதை பற்றி விஜயா கிட்ட சொல்லி, உண்மையை சொல்லு, உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா இல்லை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயா கிட்ட கேள்வி கேட்டதும் விஜயா பார்த்தீங்கன்னா கோபமாக டைரக்டாக ரோகிணி கிட்டேயே போயிட்டு இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே உண்டாயிருந்தியா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை பிடிச்சி உலுக்கி எடுத்து விஜயா கேட்குறாங்க. ஸோ இப்படியா இந்த ப்ரோமோ இருக்கிற நிலையில் ரோகிணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஒரு வழியாக ரோகிணி தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறாங்களா, அப்படி இல்லைனா வழக்கம் போலவே இந்த முறையும் பொய் சொல்லி தப்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் ரோகிணி இந்த முறை தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. காரணம், ரோகிணி நான் ஒரு டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், ஆனால் அது அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா அவங்க சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் மனோஜ் நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை வச்சு இந்த முறை அவங்களா அபார்ட் பண்ணிட்டாங்களா இல்லை தானாகவே அபார்ஷன் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க கதையை திரிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த டைம் ரோகிணி உண்மையை சொல்லுவாங்களா, அப்படி இல்லைனா வழக்கம் போலவே பொய் பித்தலாட்டம் மூலியமாக அதை சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்டுக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே இந்த ட்விஸ்ட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பிகாஸ் இது வழக்கமாக ரோகிணியோட விஷயத்தில் நடக்கிறதா. பிகாஸ் இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரோகிணியை ஆக்சுவலாக இந்த சீரியலை பரபரப்பாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம், ரோகிணி பற்றின உண்மைகளை வெளியே தெரிகிற வகையில் இந்த சீரியலை வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ அதுக்காக கிறிஷ் மூலியமாக ட்விஸ்ட் வைப்பார், இல்லை எதனா ஒரு முறையில் ரோகிணி மாற்ற மாதிரியாக ட்விஸ்ட்டு கொண்டு வருவார். ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரோகிணி மாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்துட்ருப்பாங்க. பட் ஃபைனலாக அது வந்துட்டு அப்படியே ரோகிணி ஈஸியாக தப்பிக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனை கொண்டு போய் முடிச்சுடுவார். ஸோ அதுதான் இந்த டைமும் நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரசிகர்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரோகிணி தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா. பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் இது ரிலேட்டடாக என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.